எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையும் கூட ஆண்டவர் வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியனுக்கு கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி. உங்கள் வழிகளை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் மத்தியில் பேச ஆசைப்படுகிறேன். கேளுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு முன்பதாக நாம் யாவரும் தலைகளை தாக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளையில் உங்களுடைய அன்பின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. இதோ இந்த காலத்திலே தகப்பனே, குறையோடி போன அசத்தியங்கள் நிறைந்த உலகத்திலே சத்தியமாய் பேசத்தக்கதாக இந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்ட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை மக்கள் மத்தியில பேசத்தக்கதாக அடியன் கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிறவர்கள் யாவரும் உங்களுடைய அன்பை, உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்தோம். அவர்கள் அதன்படியாக நடக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தோம். கர்த்தாவினை அப்படி செய்யப்பட தயவுக்காய் நன்றி ஏசப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவு வரை நீ வழிநடத்த வேண்டுமாய் உங்களுடைய அன்பின் திருப்பாத்திரங்களை தாழ்த்து ஒப்புக்கொண்டு செலுத்துகிறோம். ஜீவத்த நல்ல பிதாவே, ஆமென். செய்திக்கு முன்பதாக ஒரு சின்ன சரணத்தை பாடி தேவனுடைய வார்த்தையை நம்ம வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. உவசனமே ஆகாரமென்று தேடி ஓடி வந்த எங்களை ஆசீர்வதியும் ஐயா. உவசனமே ஆகாரமென்று தேடி ஓடி வந்த ஆசீர்வதியும் ஐயா. வாரும், விரைவில் வாரும் இயேசையா, என் உயிரான இயேசு. நீரே எங்களுக்கு போதும் ஐயா, என் உயிரான இயேசு. உலகத்தை எல்லாம் நான் மறந்தேன், பாத சமூகத்திலே நானோ வந்து நிற்கின்றேன். ஹல்லேலூயா. உலகத்தை எல்லாம் நான் மறந்தேன், பாத சமூகத்திலே நானோ வந்து நிற்கின்றேன். வாரும், விரைவில் வாரும் இயேசையா, என் உயிரான இயேசு. நீரே எனக்கு வேண்டும் அப்பா, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த பாகத்திலே நான் பேசியிருந்தேன், எபிசோடிலே பேசியிருந்தேன். கிறிஸ்தவர்கள் யார், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் யார், தேவனுடைய சபை யார் என்று குறித்தான வார்த்தைகளை தேவன் கொடுக்கும்படியாக சித்தம் செய்தார். கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தேவன் ஒருவரே என்று சொல்லத்தக்கதாகவும், தேவனால் பிறந்தவர்கள் தேவன் இருவர் மூவர் என்று சொல்லாதபடிக்கும், எப்படி அவர்கள் தேவனை இயேசுவை கர்த்தர் என்று சொன்னார்கள் என்பதை நாம் குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவி யாருக்கெல்லாம் கிடைக்கும், அவர்கள் எப்படி பலனடைகிறார்கள், எப்படி இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறார்கள் என்பதை குறித்து ஒரு 20 நிமிடம் நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட கர்த்தருடைய நாமத்தை கைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில பரிசுத்த ஆவி பெறுவதற்கு நாம் முதலாவது பார்க்கக்கூடிய வேத வாக்கியம் என்ன? எபிரேயர் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், எபிரேயர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல நாம் ஒரு வார்த்தை நாம் படிக்க போகிறோம். 3ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்படி இருக்க
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரிசுத்தமான சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற நாவினால் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், பாருங்கள், அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற நமக்காக ஆசாரியராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறார் அம்மா? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலராய் இருக்கிறார், பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறார். கிறிஸ்து அவரை குறித்து நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது, கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. முதல் அப்போஸ்தலர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது. அதற்கு பின்பு 12 அப்போஸ்தலர்கள். இது ரகசியம் பிரியமானவர்களே. இந்த ரகசியம் எப்படி என்று நான் உங்கள் மத்தியில காண்பிக்க விரும்பப்படுகிறேன். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், பாருங்கள், இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை அப்போஸ்தலர்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று. அது யாருக்குள்ளே இருக்கிறார் அந்த மகிமையின் நம்பிக்கை என்பதை நாம் குறித்து பார்க்க போகிறோம். கிறிஸ்து இயேசு முதல் அப்போஸ்தலர், பின்பு 12 சீடர்களை ஆண்டவர் அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொண்டார். இந்த 12 அப்போஸ்தலருக்குள்ளே கிறிஸ்து இயேசு மகிமை நம்பிக்கையாக இருக்கிறதே அந்த ரகசியம் என்று சொல்கிறார். அப்ப கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையின் நம்பிக்கை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை சீசர்கள் கொடுத்தார், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப ஏற்றுக்கொண்டபடி அவர் தம்முடைய வார்த்தைகளை சீசருக்கு கொடுத்த போது சீசர்கள் இயேசுவை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது நாம் பார்க்கக்கூடியது, நாம் அந்த வழியில வருகிறோமா? நம்முடைய சபை அந்த வழியிலே செல்கிறதா? அல்லது நாம் போகிற அந்த ஆலயங்களிலே இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்களா? இந்த வசனம் ஆளுகை நம்மை செய்கிறதா என்பதை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை எடுத்து காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 28:19 நாம் தியானித்திருக்கிறோம். அது நிறைவேறினது. தேவன் ரகசியத்தை சொன்னது, ஓமையாக சொன்னது, வெளிப்படையாக நிறைவேற்றினது. அப்போஸ்தலர் 2:38. இந்த அப்போஸ்தலர் 2:38ல நாம் கடந்த வார்த்தை குறித்து நாம் ஒரு வார்த்தையை நாம் தியானித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அதிலே சொல்லப்பட்டது அப்போஸ்தலர் 2:38 நாம் குறித்து கொஞ்சம் படிக்கலாமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பேதுரு அந்த யூத சாதி ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த வேல் வீட்டருகே கூடியிருக்கிற ஜனங்களை நோக்கி, நீங்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்படைய வேண்டும். பாவம் மன்னிப்படைய வேண்டும். ஆனால் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இங்க நல்லா கவனிக்க வேண்டும். பாவ மன்னிப்படைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேதுரு பிரகடனம் பண்ணுகிறார். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள், மத்தேயு 28:19 சொல்லப்பட்ட வார்த்தைகள், பிதாவுக்கு சரீரம் இல்லை. பிரியமானவர்களை நன்கு கவனிக்க வேண்டும். பிதா எங்கும் ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். ஒருவரும் காணக்கூடாத இறைவனாக இருக்கிறார். தூதர்களில் யாரும் பார்க்க முடியாதவராக இருக்கிறார். நீங்க தீமோத்தேயுக்கு புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை படித்தீர்களான அங்கே காணப்படுகிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறார் பிதாவானவர். அவர் மனிதனாக இந்த உலகத்தில் தன்னைத்தானே சரீரம் எடுத்துக் கொண்டு இந்த பூமியிலே 33 வருடங்கள் வந்தார். அந்த சரீரத்துக்கு குமாரன் என்று பெயர். அப்ப பிதாவானவர் தன் சரீரத்திலே குமாரனாக
எடுத்துக்கொண்ட அந்த குமாரன் என்று பார்க்கும் பொழுது முழு தத்துவத்திலும் மனித தத்துவத்தில் வந்திருக்கிறார். அந்த ஏக தத்துவத்திலிருந்து மனித தத்துவத்துக்கு வந்த உடனே அவர் பாவங்களை சுத்திகரிக்கிற கிருபாதர பலியாக மாறினார். இந்த பலிதான், இந்த பலியினுடைய செலுத்துதலின் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நிமித்தம் செய்கிறதா இருக்கிறது. அப்படியானால் பிதாவுக்கு சரீரம் உள்ள பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்துதலுக்குரிய அங்கே அதாவது ஒரு காரணம் அங்கே காணப்படவில்லை. அவர் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் மனிதனாகவே வந்து அந்த பாவ பரிகாரத்தை எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்ட பொழுது முழு தத்துவத்திலும் மனிதனாகவும் தேவனாகவும் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். புத்தகத்தில் ஏராளமான அவசரங்கள் உண்டு. அதை இப்பொழுது காண்பிப்பதற்கு நேரமில்லை. நாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு ட்ராக் உண்டு. அந்த ஓட்டத்திலே நாம் ஓட போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர் பாவத்தை மன்னிக்கக்கூடிய கிருபாதரப்படியா இருக்கிறார். அதனாலதான் மத்தேயு 28:19 இதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லப்படுது. அப்ப பரிசுத்தாவியான குமாரனானவர் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக அவர் மீண்டும் இந்த உலகத்திலே அப்போஸ்தலராக அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வந்ததை பார்க்கிறோம். அதனால 3 கிரியைகளை செய்தவர் ஒரே நபர் என்பதை அங்கு வெளிப்படுத்தி பேதுரு பேசுகிறார். அதனாலதான் நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு அங்கே மத்தேயு 28:19 சொல்கிறது. ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டதை அங்கே பாவ மன்னிப்புக்கு என்று கிடையாது. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக சீசர்கள் கட்டளையிட்ட போது சீசர்கள் அங்கே எருசலேமிலே தங்கி இருந்து 40 நாட்கள் 50 நாட்கள் கழித்து இந்த வார்த்தை நிறைவேறினது. பிரியமானவர்களே, இதை யாரும் மறுக்க முடியாது. இது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அப்போ பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும். முதலாவது, அடுத்தது பாவ மன்னிப்பு, நம்முடைய செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு பெற வேண்டும். அதுக்கு அடுத்து அவருடைய பெயரில் மன்னிப்பு எடுக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார். அப்ப இந்த ஞானஸ்தானம் பாவ மன்னிப்புக்கு என்று பெற்ற ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்று 3000 பேர். இவர்கள் முதலாக சபையாக மாற்றப்பட்டது. சரி, ஒரு மனிதனுக்குள்ளாக இப்ப நாம் காரியத்துக்கு வருகிறோம். ஒரு மனிதனுக்குள்ளாக பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் வரும் பொழுது அவன் பரிசுத்தாவியை பெறுகிறான் என்று பார்க்கிறோம். பரிசுத்தாவி பெறுகிறவன் யாரை எப்படி மகிமைப்படுத்துகிறான், அது எங்கெல்லாம் மகிமைப்படுத்துகிறான் என்பதை குறித்து பார்க்கிறோம். இன்று நாம் யாரை குறித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சபையில எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நாம் தேவனால் பிறந்தவர்கள் தானா, அல்லது தவறான ஒரு அசுத்தமான ஒரு காரியத்துக்கு போய்கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்தானம் பெற்றவன் பரிசுத்தாவி பெறுகிறார். பரிசுத்தாவி பெறுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பாருங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து அவன் பலனடைகிறான். பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவர் ஒருவனுக்குள்ள வந்தால் அவன் பலனடைகிறான். பலனடைந்தது மாத்திரமல்ல, எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி எல்லா கடைசி எனக்கு சாட்சிகளாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறார்கள். அல்லேலூயா, இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறார்கள். அந்த சாட்சி என்ன சூடுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்தாவி பெறுவதற்கு பாவ மன்னிப்புக்கென்று அப்போஸ்தலர் 2:38 பெற்றதுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு பரிசுத்தாவியே கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 28 மாத்திரம் நீ பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவி உங்களுக்குள் வருகிறது என்றால் பரிசுத்தாவி கிடையாது. அது ஏனால் தேவனும் தன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். தேவனும் தன்னுடைய பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதற்காக, இந்த பாவத்தை போக்குவதற்காக அவரே இறங்கி வர சூழ்நிலை ஆகிவிட்டது. மனிதனால் ஒருவனும் ஒருபோதும் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. அதனால் நீதிமானாகிய பிரதான ஆசாரியராகிய நம்முடைய அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து வந்து தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாவங்களை சுமந்து அவருடைய வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தாவை பெற்றால் பலனடைய வேண்டும்.
உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிக்கை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எதை குறித்து அவர்கள் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 24ஆம் அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். 47 வசனம் பாருங்கள். அன்றியும் மனம் திரும்புதலும் பாருங்கள், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அவருடைய நாமத்தினாலே அவருடைய பெயரினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவர்கள் என்ன சொன்னார்கள்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த ஆவி ஒருவருக்குள்ள வருமானால் அவன் பாவத்தை குறித்தும் நீதி குறித்து பேசுகிறவர்களாக இருக்கிற. இன்றைக்கு நம்ம சபையில பாவங்களை குறித்தும் நீதி குறித்தும் பேசுகிற ஜனங்களா இருக்கிறோமா? அல்லது உங்களுக்கு போதிக்கிறவர்கள் பாவத்தை குறித்தாவது நீதி குறித்தாவது பேசுகிறவர்களா இருக்கிறார்களா? சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எதன் மேல் சபையை கட்டுகிறார்கள்? இந்த சபை மேற்கொள்ளத்தக்கதாக கட்டத்தக்கதாக எப்படி வருகிறது? இப்போ மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பெற்றதுக்கு அப்புறம் அந்த சபையாக எப்படி மாறுகிறது? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எப்படியாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இங்கே சொல்லப்பட்டது பேதுரு அப்போஸ்தலர் 12, அது கூட 11 அப்போஸ்தலர்களும் இருக்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்ட காரியம் எப்படி நிறைவேறினது என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். போடப்பட்டிருக்கிற பாருங்கள், இவர்கள் ஏன கிறிஸ்துவுடைய வித்து, இயேசு கிறிஸ்துடைய வித்து இவர்களுக்குள்ளாக வந்திருக்கிறது. இவர்கள் யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படியாக பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். பிள்ளைகள் என்று கொண்ட அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அஸ்திவாரம் போட்டு அவரையே மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இங்கே அவருக்கு சாட்சியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே என்னப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய அஸ்திவாரத்தை அல்லாமல் வேறு ஒருவனும் வேறொரு அஸ்திவாரத்தை போடக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏன் அங்கே முன்னிலைமை காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், இவரே பரம தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்தான் மெய்யான தேவனாக இருக்கிறார். தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. அந்த தேவன் பிதாவாய் இருக்கிறார். நன்கு அறிய வேண்டும் பிரியமானவர்களே. இங்கு போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டிருக்கிறது. இது சபையாக எழும்பக்கூடிய ஒரு காரியம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவது பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் சீசரானார்கள். சீசர் என்றால் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். சீசர்களுக்கு அப்போஸ்தலர் 11:26 சொல்லுகிறது, முதலாவது அந்தியோக்கிய பட்டணத்தில் சீசர்களுக்கு கிறிஸ்து என்று பெயர்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள். நீங்கள் அந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பட்டியலில் இருக்கிறீர்களா? நீங்கள் அந்த கிறிஸ்தவனுடைய பெயர் பட்டியலில் இருந்தீர்களானால் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருப்பீர்களானால் இன்றே பாவ மன்னிப்புக்கு என்று எடுத்துக் கொள்ளுங்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் எனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மனம் மாறுவதற்குண்டான பரலோகராஜ்யத்துக்குரியான ஞானஸ்தானத்தை கொடுத்தாரே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் வருகிறவர் பாவ மன்னிப்புக்கு என்று நமக்கு பரலோகத்துக்கு சேர்த்துக் கொள்ளுவதற்காக வந்திருக்கிறார். இவர் 2ஆம் நபரும் கிடையாது, 3ஆம் நபரும் கிடையாது, ஒரே நபராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என இவர் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கினவர். இவரை குறித்தான ஒரு தெளிவை நாம் பார்க்க வேண்டும். இப்ப அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறாங்க. இந்த அஸ்திவாரம் போடப்பட்டது இயேசு கிறிஸ்துவில் போடப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவில் போடப்பட்ட அஸ்திவாரம்
அப்படியானால் இவருக்கு மேலே இன்னொருவர் இருப்பாரானால் அவர் மேலே அவர் மேலே அவர் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இவர் யார்? இவர் மேல் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது? இவர் எப்படிப்பட்டவர் என்பதை கொலோசியர் புஸ்தகம், மீண்டும் கொலோசியர் நிருபத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். அங்கே 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். கொலோசியர் எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 1ஆம் அதிகாரம் 15 நாம் பார்க்க போகிறோம். அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று சொல்கிறது. அப்ப பார்க்க முடியாத இறைவனாகிய கர்த்தர், பிதாவாகி இருக்கிறவர். அவரை யாரும் பார்க்க முடியும். இவரே அவரை வெளிப்படுத்தினவராய் இருக்கிறார். ஏனென்றால் தன் ஸ்தானத்தை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பூமியில வந்து நான் இப்படிப்பட்டவராய் இருக்கிறேன், நான் இவ்வளவு அலுவலி ஸ்தோத்திரம் உங்களுக்காக மருந்து வீசுகிறவராகவும் உங்களுக்கு சகலத்தை ஆயத்தம் பண்ணுகிறவராகவும் பரலோகமே என்னிடத்தில் இருக்கிறது என்பதை அவர் நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த பூ உலகில் வந்திருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் என்று இங்கே வேதம் சொல்வது, பார்க்கக்கூடாத இறைவனை பார்க்கும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, வெளியே அல்ல. அப்ப யாருக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்க வேண்டும்? அல்லது உலக சிருஷ்டிகர் இவர்தான், சிருஷ்டிகர்த்தா இவர்தான். இவரை யாரும் உண்டாக்கவில்லை. இவரே தன்னிலே தானே ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வந்தார். அதை குறித்தான தெளிவு இன்னொரு எபிசோடிலே பார்க்கலாம். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அவர் அதரிசரமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவருக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ளாக அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் எல்லாமே அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருக்குள்ளாக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக நிலைநிற்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பாவ மன்னிப்பு அவர் மூலமாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நாம் படித்தோமே, கொலோசியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட நாம் படிக்க போகிறோம். அவருக்குள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவினாலதான் பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் தான் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 28:19 சொன்னதுடைய வியாக்கியானம் என்னவென்றால், அவர் மறைபொருளாக மறைபொருளாக சொல்லப்பட்ட வார்த்தை, அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் வந்து அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த மறைபொருள் எப்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இவர் சகல சிருஷ்டிகளுக்கும் அருளி கர்த்தராய் இருக்கிறார். சகலமும் அவரை கொண்டு அவருக்குள்ளாக இருக்கிறபடியால் இந்த பரிசுத்த ஆவியானவர், இவரே பரிசுத்த ஆவியானவராக மீண்டும் வந்து அந்த பரிசுத்த ஆவியினுடைய காரியம் என்னவென்று நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னவாக செயல்பட்டார்? அவருடைய யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் என்று. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொன்ன வார்த்தைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. அப்ப வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், என் பெயரில் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று, என் பெயரில் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். இதெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளாய் இருக்கிறது. ஓமைகளாய் பிதாவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவர் ஓமைகளாய் பேசியிருக்கிறார். தான் நிலைமையை மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக
தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பாடை கொடுக்கும்படியாக தன் பிள்ளைகளுக்கு அந்த அப்பத்தை கொடுத்து அவர் வெளிப்படுத்தலை காண்கிறார், வெளிப்பாட்டை காமிக்கிறார். நாம் தானியேல் புஸ்தகத்தை படித்தோமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலின் தேவனையும் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார். நேபுகாத் நேச்சார் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மறைபொருள் யாருக்கு அந்த வெளிப்பட வேண்டும் என்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த மறைபொருள் வெளிப்படும். பிள்ளை என்று அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க நீங்கள் அந்த வசனத்தினால் பிறந்திருக்கிறீர்களா? நன்கு கவனிங்கள் பிரியமா. பரிசுத்த ஆவி பெற்றால் தான் அதுக்குள்ள பிறக்க முடியும். அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், அவருடைய அந்த வார்த்தை மாம்சமாகி, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மாம்சமாகி, கிருபையினாலும் சத்தியத்துக்குள்ளும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். போதும். அவர் அதுக்கு மேலுள்ள வசனம், அது எப்படி அதுக்குள்ள நமக்குள்ள வர முடியும் என்றால் அவருடைய பெயரிலே, அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய பெயரின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அவரை அச்சடலங்களை தரித்துக் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் தான் அந்த தகப்பனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நாம் பார்த்தோம் 1 கொரிந்தியர் 3:11 பார்த்தோம். இவர்கள் என்ன இயேசு கிறிஸ்து மேல் சபை அஸ்திவாரத்தை கட்டுகிறார்கள். சரி, எப்படியானால் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் யார் மேல் கட்டினார்கள் என்று பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்களா இல்லையா என்று பாருங்கள். அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அப்போஸ்தலர்கள் போய் என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்த பவுல் இதை குறித்து வியாக்கியானம் பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுமாய் இருந்தவர்கள் அஸ்திபாரத்தின் மேல், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். ஏன் அந்த உபதேசத்தை நிர்ணயிக்கிறவர்கள் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே, பாருங்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:11 பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் அஸ்திவாரம் என்று பார்த்தோம். அந்த அஸ்திவாரம் போடுகிறது எப்படி போடுகிறார்கள் என்று பார்த்தோம். அது யார் மேல போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மூளைக்கல்லாய் இருக்கிறது தான் தேவனுடைய சபையாக எழும்புகிறது. தேவனுடைய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஒருவனுக்குள் இந்த பரிசுத்தமான ஆலயம் அஸ்திவாரத்தின் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் நீ பழைய மனிதனை களைய வேண்டும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, பழைய மனிதனை நீ களைந்து பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் 2:38 பெற்றால் தான் இந்த வசனம் உனக்குள் வரும். எப்படி என்று படிப்போமா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின. நீ பழைய கதையோடு கூட பேசக்கூடிய புறையோடி போன கதைகளே அல்ல, புதியவைகளாக தேவனே உனக்கு கொடுக்கும்படியாக, வேதத்திலிருந்து உனக்கு எடுத்துக் கொடுக்கும்படியாக அவன் புதிய சிருஷ்டியாக மாற்றி என்ன சொல்லுகிறார்? எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன. ஹல்லேலூயா. எல்லாமே புதிதாய் இருக்கிறது. இந்த புதிய மனிதனாக நீ கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றால் மாத்திரமே புதிய மனிதனாக மாற முடியும், புதிய சபையாக இருக்க முடியும். புதிய சபை என்றால் கிறிஸ்து இயேசு மேல் கட்டப்பட்ட சபையாக இருக்க முடியும். அந்த இயேசு உனக்கு முத்திரையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் 1:13 சொல்கிறது, அந்த இயேசு உனக்கு முத்திரையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக இருக்க வேண்டும். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 2:38 பார்த்தோமே. பாவ மன்னிப்புக்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டோம் என்று அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றார்கள். அந்த பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள் வந்திருக்குமானால் அவனுக்கு பரிசுத்த ஆவி முத்திரையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி அவருக்கு போதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது. உனக்கு அது வழிகாட்டுதோ இல்லை என்று பாருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்றால்,
பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டால் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 27ஆம் வசனமும் சொல்லுகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 27ஆம் வசனத்தை நாம் கொஞ்சம் படிக்க கேட்போம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டும், ஒருவரும் உங்களுக்கு தவறான உபதேசம் போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம், அந்த தேவனுடைய அபிஷேகம் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்து உங்களுக்கு போதிக்கத்தக்கதாய் இருக்கிறது. அது சத்தியமாகவே அது பொய் பேசாது, அது உங்களுக்கு போதித்தபடியே அது புரட்டாது, அது ஒன்று எடுத்துக்கொண்டு பித்தலாட்டம் பண்ணாது. ஏனென்றால் சத்தியம் சத்தியமாகவே பேசக்கூடியதா இருக்கிறது. அவரிலும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன செய்வீங்க? நீங்க நிலைத்திருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் நமக்கு ஒரு முத்திரை மோதிரையாக பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவினால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட வார்த்தைகள். இன்றைக்கு நாம் அல்லேலூயா அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்ய ஐக்கியத்திலும் அப்பம் பெற்றுதலிலும் ஜெபமணிதலிலும் உறுதியாய் தரித்திருக்கிறவர்கள், அந்த வழியாக வந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் டெமானஸனால் உங்களுடைய டாக்டரின் போட்டு நீங்க ஒரு ஏதோ வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு தடியெடுத்தவனெல்லாம் தண்டக்காரனாக சொல்லி நானும் தேவனை ஊழியம் செய்கிறேன் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வார்த்தை இதில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லுவார். இந்த வார்த்தையினுடைய கருத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? ஆராய்ந்து பார்த்தீர்களா? என் அன்பு சகோதரா சகோதரிகளே, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால், இங்கே ஊழியம் செய்கிறவன் எதை மேல் போட்டு அஸ்திவாரம் கட்டியிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் பாவத்தை குறித்து நீதி குறித்து பேசியிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் சபைகளை ஸ்தாபித்துக் கொண்டு போயிருக்கிறவர்களாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. சபைகளில் யாரை குறித்து எப்படி பேச வேண்டும்? நீ ஒரு அபிஷேகம் பெற்றிருப்பாயானால், நீ தேவனுடைய அபிஷேகத்தை நீ பெற்றிருப்பாயானால் சபைகளில் யாரை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும்? உனக்கு ஒரு கார் வேண்டும், உனக்கு ஒரு பங்களா வேண்டும், உனக்கு கஷ்டம் வேண்டும், உனக்கு கஷ்டமா இருக்கிறதா, உனக்கு வியாபாரம் இல்லையா, உனக்கு நஷ்டமா இருக்கிறதா, எப்படி என்று உன்னை பாலிஷ் போட்டு உன்னை உருமாற்றி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு போகிற வேலையெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். பவுலாகிய அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறார்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை 3ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அவரை பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதன், தேவனுடைய வார்த்தையினால் பிறந்த மனிதன் சபைகளிலே என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். யாருடைய சபையில போய் என்ன சொல்கிறார் என்பதை நல்லா கவனித்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, அவர் 3ஆம் வசனத்தை 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து சிஷ்டாந்தரப்படுத்தினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீ சபைகளிலே கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். யாருடைய சபைகளில் அவர்கள் சென்றார்கள்? 1-2 வசனங்களை பார்க்கிறோம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாசித்து அவர்களுக்கு போதித்து சம்பாசித்து இயேசுவே கிறிஸ்து என்று அவர்களுக்கு என்ன சொல்றாங்க? சிஷ்டாந்தரப்படுத்தினார்கள். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே யூதர்களுக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. அந்த யூதர்களுக்கு என்ன எப்படி ஜெபித்திருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் பவுல் போய் இயேசுவே கிறிஸ்து என்று 3 ஓய்வு நாடுகளில் சென்று இயேசுவை குறித்தான பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அங்கு பிரசங்கித்ததை பார்க்கிறோம். அதை பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்பதை அவர் மரணம் அடக்கம் உயிர்ப்பை குறித்து பேசி அந்த உயிர்ப்பில் என்னென்ன நடந்தது, மரணம் எதற்காக மரித்தார், எழுப்பினார் எதற்காக, பாடுபட்டது எதற்காக என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை அவருடைய தேவனுடைய சபையில் சொல்லி தேவனால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக அங்கே மாற்றப்பட்டு சபைகளை சீர்திருத்தம் பண்ணினார்கள். இங்கே நம்ம சபைகளில் என்ன நடக்கிறது? பொழுதுபோக்குக்காக நம்ம சபைகளை நடத்துகிறோமா? எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால்
பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற வார்த்தைகளுக்கு இந்த பவுல் அப்போஸ்தலர் ஒரு வார்த்தை சொல்கிறார். அவருக்கு பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட சாட்சியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாரால் பிறந்திருக்கிறோம் என்பதே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. இதா குமாரன் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் பிசாசின் ஆவியை பெற்றவர்கள். இன்னைக்கு எப்பேற்பட்ட சபையை வளர்த்தி கொண்டு அவர்கள் பேசிக் கொண்டிருந்தால் அந்நிய பாஷை பேசுகிறார் என்றால் அந்நிய பாஷை அல்ல. அவர்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிக்க போகிறோம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததை போல உங்கள் மனதையும் கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தை கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி உங்களை விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் எங்கள் அப்பாவை பிரசங்கியாத இயேசு கிறிஸ்துவை பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பட்டவரை பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஆமென் 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 பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஹல்லேலூயா. இங்கே வேதம் அழகாக சொல்கிறது பிரியமானவர்களே. வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, வேறொரு ஆவியை. இந்த கிறிஸ்தவர்கள் திருட்டிக்காரர்கள் அத்தனை பேரும் வேறொரு இயேசுவையும் வேறொரு ஆவியையும் வேறொரு காரியங்களை குறித்து பிரசங்கிக்கிறார்களே தவிர வேறு ஒன்றை குறித்து பிரசங்கிக்கிறது கிடையாது. தேவனுடைய ஆவி இவர்கள் பெற்றதாக இல்லை, தேவனுடைய சபையாக மாறுகிறதில்லை, இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுகிறவராக இல்லை. இவர்கள் எல்லாம் அளவு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன், நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது. கிறிஸ்துவின் சபையாக மாறுங்கள். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் உள்ள சபையாக மாறுங்கள். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளில் நான் எழுப்புவேன் என்று சொன்னார் தேவனாய் கிறிஸ்து. அல்லேலூயா. அவரே தன்னைத்தானே எழுப்பினார் என்பதை பார்க்கிறோம். இதை குறித்து ஒருவன் என்னிடத்தில் பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒருவன் பேசினான், அல்லேலூயா, இயேசுவை தேவன் எழுப்பினாரே, மரித்தவரை யார் என்று சொன்னார். அதை குறித்து இந்த வார்த்தை குறித்து சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து அல்லது சீஷர்களை பார்த்து சொன்னார், இந்த ஆலயத்தை பார்த்து அல்லது பார்க்கிறீர்களே, இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி கிழித்து போடப்படும் நாளில் என்று சொல்லப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தை 3ஆம் நாளில் எழுப்புவேன் என்று சொல்லி என்னுடைய காரியங்கள் பாருங்கள் எங்கிருந்து இங்க வந்திருக்கிறது. அவர் 3ஆம் நாளிலே அந்த ஆலயத்தை தம்முடைய சரீரத்தை குறித்து பேசினார் என்பதை பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே தண்ணிலே தானே உயிர்த்து அவர்கள் வெளிப்பட்டு ஜனங்களுக்கு காணப்பட்டார். இப்படிப்பட்ட உபதேசத்தை அவர் உன்னதத்திலும் பூமியிலும் நமக்குள்ளாகவும் இருக்கிறவருடைய பெயர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வானத்திலே அவருடைய பெயர், பூமியிலே அவருடைய பெயரும் பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய ஐக்கியமும் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அவருடைய வார்த்தை நான் பிறப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கென்று பரலோகத்தை நாம் சென்றடையக்கூடிய காரியங்களாய் நாம் மாற்றுவோம், மற்றவர்களையும் மாற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்போஸ்தலர் 2:38 ஞானஸ்தானம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் அருள் சூத்திரம் மூல பாஷையாக அப்போஸ்தலர் 28:19 சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிக்கிறது. அப்போஸ்தலர் 2:38 இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், இவர்கள் தான் அபிஷேகம் பெற்றவர்கள், இவர்கள் தான் கிறிஸ்துவுடைய வழியாக பரலோகம் செல்லுகிறவர்களாக இருக்கிறவர்கள். நீங்கள் யாரோ எவ்விடத்தாரோ இன்றைய உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது. மனமாறுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.